Hello viewers, welcome to Fight Club. So 25th March 2025 the Hindu நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் வர்மா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட் அவரோட பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஷ் கிடச்சிருக்கும், பேர்ன்ட் கரன்சிஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுக்காக வேண்டி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கொலிஜியம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸை பற்றி கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 222 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹூ கேன் ட்ரான்ஸ்ஃபர், பிரசிடென்ட்டால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பிரசிடென்ட், சரியா? ஸோ யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு கேட்டால் நீங்கள் பிரசிடென்ட் தான் சொல்லணும். பட் இன் கன்சல்டேஷன் வித் சிஜேஐ, ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட கன்சல்டேஷன் படி பிரசிடென்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இது கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ், தெளிவான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் ஒன் ஹைகோர்ட், இன்னொரு ஹைகோர்ட், ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜை இன்னொரு ஹைகோர்ட் எடுத்துக்கும், இன்னொரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணலாம். பட் அதற்கான அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன் பிரசிடென்ட்டிடம் தான் கொடுத்துருக்குறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எகெயின் ஜுடிஷியரி சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆக்ட் 2014. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது அப்பாயிண்டட் எகெயின் பை தி பிரசிடென்ட், சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனில் என்ன வார்த்தை கொடுத்துருப்பாங்கன்னா இன் கன்சல்டேஷன் வித் சச் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை 124 ஆர்டிக்கல், சரியா? இந்த வித் சச் ஜட்ஜஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 3 கேஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். இந்த மூணுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேவா? ஒரே ஒரு வார்த்தை. இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ்னால் பிரைமசி ஆஃப் சிஜே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் உங்களோட கொலீஜியம் சிஸ்டம், ரைட்டா? இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ப்ளஸ் சிஜேஐ, இவங்க 4 பேர் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க யார் அடுத்த ஜட்ஜுன்னு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க 4 பேருக்கு மட்டும் தான், அதாவது இந்த 5 பேருக்கு மட்டும் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், வெளில இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்போ டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஜுடிஷியரியில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ் பேக் ஒரு எடிட்டோரியல் கூட நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அப்போ அதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உங்களுக்கு என்ஜேஎஸ்சி கொண்டு வருவாங்க. பட் இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் திரும்ப இங்கே மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. தெரிய ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ தான் என்ஜிஎஸ்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு டைம் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜெனசிஸ் இது தான், ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல திரும்ப வீக் மைட் ஹாவ் டு லுக் இன் டு இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மெமோரியல் டுலிப் கார்டன், இதுதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் டுலிப் கார்டன் ஸ்ரீநகரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த டுலிப் கார்டன் அப்படிங்கிறது ஜபார்வான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர் மேலே இடி கேஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் எப்படி மினிஸ்டராக கண்டினியூ ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடியம் கொடுத்துருப்பாங்க. ஹாப்சன்ஸ் சாய்ஸ். ஆப்ஷன் சாய்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இந்த படம் வந்திருக்கோம் இல்லையா, சந்தோஷ் சுப்ரமணியம் 2 விரலை காமிச்சு தொடுன்றவர் 1 விரல் தான் இருக்கும், அதை தான் தொட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜாப் அவருக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் தான் ஒரு எம்பி மினிஸ்டராக கண்டினியூ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்ததை சொல்கிறாங்க. அவ்வளோதான், நத்திங் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனாவோட டைஸ் எப்படி இருக்குன்னு இப்போது ஆஃப்லைட் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்தியா சைனாவோட ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம லாஸ்ட் ஒரு எடிட்டோரியல் பார்த்தாலே ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஃபேமிலிக்குள்ளேங்கிற மாதிரி. அண்ட் அவர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஹஸ் ஆல்சோ இப்போ ஒரு காமன் சென்ஸ், நம்ம சைனாவோட க்ளோஸ் ஆகுது, இட் இஸ் வெரி காமன் சென்ஸ். ஒரு ப்ராஃபிட்டபிள் நெய்பரோட ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எப்பயும் பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். பட் இது ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஆக்ஷன், உக்ரைன் த வே யூஎஸ் ஹேண்டில்டு உக்ரைன், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை திடீர்னு விட்ரா பண்ணது, இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை கேன்சல் பண்ணது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ யூஎஸ்ஏ இஸ் நோ லாங்கர் ரிலையபிள் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இன்டர்நேஷ்னல் லெவலில் செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் வேணும் நெய்பர்ஸோட, ஓகே? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்திருக்காங்க. பட் சைனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூ கேனாட் ட்ரஸ்ட் தம் ஆல்சோ. ஸோ இது ஒரு டபுள் எட்ஜ், ஒரு 2 பக்கமும் ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். பட் வி ஆர் கோயிங் அஹெட் வித் இட். அப்போ என்ன டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜட்ஜ் அவரோட அந்த எபிசோட் அப்படின்னு வரும்போது ஒரு 3 ஜட்ஜஸ் என்கொயரி பேனல் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க.
அவங்க வந்து இந்த அலிகேஷன்ஸ் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு சைடு இது பண்ணிருக்காங்க. நமக்கு இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஓகேவா, நோ எஃப்ஐஆர் கேன் பி ரெஜிஸ்டர்ட் அகெயின்ஸ்ட் அ சுப்பீரியர் ஜட்ஜ் வித்தவுட் கன்சல்ட்டிங் த சிஜிஐ. சிஜிஐ கேட்காம எந்த ஜட்ஜ் மேலேயும் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. அதனால் போலீஸ் பொதுவாகவே என்கொயரி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்லேட் இந்த எபிசோட் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, நமக்கு இந்த ஜட்ஜஸ் அப்படின்னு இருந்தாலும் அவர்கள் அக்கௌண்டபிளாக தான் இருந்தாகணும், அங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தாகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கோர்ட்டும் முக்கியம்தான், பட் தட் ஷுட் நாட் மீன் இம்யூனிட்டி டு ராங் டூயிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ரிப்போர்ட் யார் கொண்டு வரான்னு பார்க்கலாம். ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பை யுஎன்இபி. இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா என்னென்னா, இங்கே வந்து ஃபுட் வேஸ்டட் 1.05 பில்லியன் டன்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20% கிட்டத்தட்ட அந்த ஃபுட்டோட 20% அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழேயே உங்களுக்கு ஃபுட் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எடிபிள் இன்எடிபிள் பார்ட்ஸ் டிஸ்கார்டட் ஃப்ரம் த ஃபுட் சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைல் டு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இந்த எல்லா இடத்துலையும் வேஸ்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டது தான் இந்த ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியா தான் செகண்ட், ஃபஸ்ட்டு சைனா, அடுத்து இந்தியா, தேங்க்ஸ் டு த ஹியூஜ் பாப்புலேஷன். ஸோ 61% ஆஃப் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் தான் இருக்குது. அண்ட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்ச்சுரல் ஹேபிட் ஆஃப் ஃபுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் ஒழுங்காக இம்ப்ராப்பர் மீல் பிளானிங், நிறையா வாங்குறது, ஓவர் பர்ச்சேசிங், தென் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இதெல்லாம் தான் மெயினான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆகக்கூடிய என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரிசோர்ஸ் இன்டென்சிவ், அதாவது அதுக்கு நிறையா லேண்ட், வாட்டர், எனர்ஜி எல்லாம் தேவை. ஓகேவா, அது வந்து ஒரு 10 to 12% ஆஃப் முனிசிபல் வேஸ்ட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்கும். ஆஸ் யூ நோ, மீத்தேன் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி போட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகே, ஸோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் மீத்தேனோட லிங்க் பண்ணிக்கோங்க. மீத்தேன் வேஸ்ட், மீத்தேன் எமிஷன். மீத்தேன் இஸ் அரவுண்ட் உங்களுக்கு ஷார்ட் லிவ்டு பொல்யூட்டன் தான், பட் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடை விட ரொம்ப பல மடங்கு குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலோட 80 times more potent than carbon. ஓகேங்களா, ஸோ வே ஃபார்வர்ட் சில ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வெர்மி கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் ஸ்டோரேஜை பெட்டர் பண்ணணும். ஓகே, கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே, கிச்சன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பாக மாற்றுறது, தென் கம்போஸ்டிங், குறிப்பாக வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னா அந்த அர்த்தம் வச்சு இது பண்ணுறது, ரைட்டுங்களா. தென் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் சேவ் ஃபுட், ஷேர் ஃபுட், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் ஒரு நல்லவான இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த எடிட்டோரியல் இம்பார்ட்டண்ட் இல்லை, யூ கேன் ஸ்கிப். ஓகே, போலரைசேஷன் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகேங்களா, ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் பற்றின நியூஸ் இது. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு அர்பன் மெட்டமார்ஃபோசஸ், இந்த டேர்ம் நல்ல டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு. அர்பன் மெட்டமார்ஃபோசஸ், இந்தியாவில் அர்பன் இது வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, அர்பனைசேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஸ்கீம்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இது சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்ட்ரலோட ரோல் என்ன, அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், சரியா. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் நோட் பண்ணி வச்சுங்க. தட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹவுசிங் ஸ்கீம்ஸ், இந்திரா ஆவாஸ் யோஜனா, அப்போ பிரதான் மந்திரி ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு இருந்துச்சு, இப்போ அது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கான திட்டம். ஓகேங்க, அதுக்கப்புறம் அம்ருத், ஸ்வச் பாரத் மிஷன், இது எல்லாமே அர்பன் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த எடிட்டோரியலோட ஜென்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்பனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், பட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் லைக் டாப் டவுன் அப்ரோச், எல்லாம் டிசைட் பண்ணிட்டு பண்ணுறது. ஸோ இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு விதமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவோட மாடல் டிஃப்ரெண்ட், குஜராத்தோட மாடல் டிஃப்ரெண்ட், அப்போ இதனால் நிறையா இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டோட அப்ரோச் அப்படிங்கிறது இட் நீட்ஸ் டு ஹேவ் அ ஷிஃப்ட். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே நீட் டு ஹாவ் அ பாட்டம் அப் அப்ரோச். என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்கே இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் தான் கணக்கு காட்டணுன்றதுக்காக என்னமோ ஒன்று பண்ணிடுவாங்க. அப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்களுக்கு தேவையே இருக்காது, அதை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இங்கே கொஞ்சம் ஒரு ரேடிக்கல் ஷிஃப்ட் நடக்கணும். ஓகேவா, ஒரு விஷனோட இது இருக்கணும். எசன்ஸ் ஆஃப் இண்டியன்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, லோக்கல் கிரீவன்சஸ், லோக்கல் டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல்.
அடுத்து இந்த நியூஸ் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி அபவுட் டிஎன்ஏ. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். நம்ம ஏற்கனவே ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ டு ஹேவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் டிஎன்ஏ ரிலேட்டடான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே அடிஷ்னலாக பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறத எஸ்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வேரியேஷன். என்னோட டிஎன்ஏ வேறு, உங்களோட டிஎன்ஏ வேறு. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதை வச்சு கேஸை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகே, எலக்ட்ரோஃப்ளோரசிஸ் அப்படிங்கிறது. ஓகே, எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா the way in which you identify DNA fingerprint. ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டும் தனி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ எம்பிஸோட சம்பளம் அதிகப்படுத்தியிருக்காங்க. எம்பிஸோட சம்பளத்தை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சேலரிஸ், அலவன்சஸ், பென்ஷன்ஸ் ஆஃப் எம்பி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் படி they keep changing the salaries. இந்த ஆக்ட் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் has given the parliament the power. Parliament has given this act. இது மூலிமா எம்பிஸோட சேலரி ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்என்ரேகா, அதில் வந்து நிறைய டெலிஷன் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எம்என்ரேகா ஸ்கீம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். அதில் நிறைய டெலிஷன் இருக்குது அப்படின்னால அங்கே கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். சீட்டா மதர் அந்த கப்போட வைல்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டுருந்தோம். பட் இங்கே என்னென்னா, அந்த சீட்டா வந்து ஒரு அவுட்ஸ்கட்ஸ், ஒரு கால்நடைய, ஒரு காஃப் கண்ணுக்குட்டியை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ மக்கள்லாம் சேர்ந்து கல்லால் அடிச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ எஃபர்ட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இங்கே சினாரியோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்கு. லெட் அஸ் see how this develops. ஸோ ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணியிருக்காங்க டிபிக்கு. இது அந்த பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிபிக்கு முக்கிய காரணம். ஓகேங்களா? ஸோ அதோட ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் கால்ட் அஸ் டேர் டு எராடிகேட் டிபி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கீழே இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட ஜீனோம் அப்படிங்கிறது, உங்கள் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், ஒரு புக்கு மாதிரி, இந்த மாதிரி நிறையா புக்கை எடுத்து வச்சு we are trying to understand the language of DNA. அதான் ஜீனோம் சீக்வன்சிங். நிறையா ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து ஜீனோம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட் மேப், அந்த ஆல்ஃபபெட்டை புரிஞ்சிக்கிறது தான் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கிறது. தென் டிபி ரிலேட்டடாகவே சில விஷயங்கள் பார்த்துங்க. இந்த நாட் டெஸ்ட் அப்படிங்கிறது டிபிக்கு தான். NAAT அப்படிங்கிறது. நிக்ஷை அப்படிங்கிற டேர்ம் வந்தாலும் அது டிபி ரிலேட்டட் தான். நிக்ஷை ஷிவிர்ஸ் ஆர் கம்யூனிட்டி ஸ்க்ரீனிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஐகீமே அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கா 10 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸோட இந்தியாவோட எக்ஸசைஸ். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஷிப் அப்படிங்கிறது வந்து சுனைனா. ஓகேங்களா? ரைட். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. கொமோரோஸ், கென்யா, மடகாஸ்கர், மால்டீவ்ஸ், மொரீஷியஸ், மொசாம்பிக், செஷல்ஸ், ஸ்ரீலங்காவும் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவும் இருக்குது. அந்த கீழே இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷிப் இருக்குது இல்லைங்களா, ஐஎன்எஸ் சுனைனா. இது வந்து பார்த்திங்கன்னா தரசலாம், நக்காலா, போர்ட் லூயி, போர்ட் விக்டோரியா அண்ட் மாலி, இந்த ரீஜியத்தில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மகாசாகர் இனிஷியேட்டிவோட சேர்ந்து இருக்கக்கூடிய IOS சாகர், ஐகேமி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, அதுவும் குறிப்பாக அந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தார் இஸ் சலாம், டான்சானியாவில் நடக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நியூஸில் கேட்கலாம், கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ மற்ற நியூஸ் சிக்னிஃபிகண்ட் இல்லை. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செபி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. சர்வீஸ் செக்டாரோட க்ரோத் ஸ்லோடவுன் இருக்குது. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸில் ஏற்கனவே சொல்லிட்டேன். முன்னாடியே அட்வான்ஸாக ஒரு எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறது தான் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதர்வைஸ் நோன் அஸ் ஈக்குவலைசேஷன் லெவி. ஓகே, அது என்னென்னா, இப்போ இந்த பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்மளோட டேட்டா, நம்ம டிஜிட்டலாக நம்ம இந்தியன்ஸோட டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. இ-காமர்ஸ் இது எல்லாமே. ஓகே, பட் தே ஆர் ஆல் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் ஆர் நம்மளை பேஸ் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் இருக்குது. அப்போ அதனால் அவங்க நமக்கு ஒரு கட்டாயம் ஒரு டேக்ஸ் கட்டி ஆகணும். ஓகே, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% ஈக்குவலைசேஷன் லிவி அப்படின்றது இருந்துச்சு. ஓகே, இப்போ அதை வந்து ரிவோக் பண்ணுறதா இருக்காங்க.
தென் இது உங்களுக்கு அந்த உக்ரைன் நியூஸ் அதோட வர்றது தான். 2 பேர்ட்டையும் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஹிமார்ஸ் அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம். ஹிமார்ஸ் ராக்கெட் சிஸ்டம் இஸ் ஃப்ரம் USA. ஓகே, அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிரீன்லாண்ட் தங்களோடது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நாலாக்கர் சுட் அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா, அது என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் கிரீன்லாண்டோட கவர்மெண்ட் ஆஃப் கிரீன்லாண்ட், அவ்வளோதான் இந்த டேர்ம் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுட்டு வால்கேனோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோடது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில் டியூட்டோரியல். தாஜிவாஸ் கிளேஷியர் அப்படிங்கிறது 7 மார்க். டீட்டெயில் இன் த சென்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மாஃப்ராஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. பர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாயில் பர்மனெண்ட்லி ஃப்ரோசன் ஃபார் அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சு ஃப்ரோஸாக இருக்கணும். அப்போ தான் அதை பர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த பர்மாஃப்ராஸ்ட்டில் நிறையா கார்பன் செக்வஸ்டர் இருக்கும். 1 2வது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ரீஜனோட ஸ்டெபிலிட்டிக்கு. ஓகே, ஸோ இந்த பர்மாஃப்ராஸ்ட் அப்படின்ற இடத்துல அந்த கிரவுண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் இதனால் வந்து க்ரீன் ஹவுஸ்னால் வந்து மெல்ட் ஆகுது அப்படிங்கிறது வெரி டிராஸ்டிக் கான்சிக்வன்சஸை கொண்டு வரும். அதில் குறிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு சிக்கிமில் நடந்தது லோனாக் லேக் அப்படிங்கிறது. இந்த லேக் எல்லாம் கிளேஷியல் மெல்ட் ஆகிற வர தண்ணி, அந்த தண்ணி அப்படிங்கிறது ஒரு லெவலில் பேலன்ஸ் ஆகி இருந்துகிட்ருக்கும். ஒன்ஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா அந்த லேக் அவுட்பர்ஸ்ட் ஆகி அந்த தண்ணி எல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை அஃபெக்ட் பண்ணிவிடும். ரைட், இதுதான் அந்த இஷ்யூ. ஸோ இப்போ இதோட ரிஸ்க் அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறதான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். கிளேஷியர் வந்து பயங்கரமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அதை ஒரு ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சிக்க வேண்டியது சில டேர்ம்ஸ் மட்டும்தான். ஓகே, ரெவன்சோரி மவுண்டன் அப்படிங்கிறது உகாண்டாவில் இருக்குது. ஓகேவா, உகாண்டா அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. இந்த கிளேஷியர்ஸ் எல்லாமே 2030 டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிக்கு பேர் பொக்கான்சோ கம்யூனிட்டிஸ். ஓகே, அங்கே கித்தாஸ் சாம்பா அப்படிங்கிறது அவங்க ரிவீர் பண்ணுற ஒரு கடவுள். அந்த கிளேஷியரில் அந்த கடவுள் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில். ஓகே, ஆஃப்ரிக்கா ட்ராபிக் ரீஜனாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கிளேஷியர்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஓகேவா, அது எங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இந்த ரீஜன் ரெவன்சோரி மவுண்டன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிற இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டனோட ஃபோட்டோகிராஃப். டைட்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூன். ஏன்னா இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த மூனில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் ஐஸ் இருக்குது, ஐசி லேயர்ஸ், அதுக்கு கீழே ஒரு ஓஷன் இருக்குது. அது இந்த ஓஷன் ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் திஸ் ஓஷன் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு இருந்தாலே தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ டைட்டனில் உயிர் இருப்பதற்கான ஓகேங்களா லைஃப் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக அனுப்பப்பட்ட மிஷன் தான் டிராகன் ஃப்ளை. சரியா, தெர் இஸ் அ மிஷன் டிராகன் ஃப்ளை ஃபார் டைட்டன். ஓகேங்களா, அண்ட் டைட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் இருக்குது, அங்கே வெதர் ஃபினாமினா இருக்குது, க்ரஸ்ட் இருக்குது, இதெல்லாமே தே ஹவ் ஐடென்டிஃபைட் இட். ஸோ அதனால் அந்த டைட்டனோட மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிளானட்ரி எர்த்தை தாண்டி வேறு ஒரு இடத்துல லைஃபுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது டைட்டன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேண்டிடேட், ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் லிசனிங். நாளைக்கு மற்ற நியூஸ் அனாலிசிஸோட பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கண்டினியூஸாக நியூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு அப்ரிஷியேட் அண்ட் ஆஸ்க். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட பார்க்குறோம். கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அண்ட் ட்ராவல் அப்படிங்கிற சினாரியோ இருக்கிறதுனால பண்ண முடியறதில்ல. பட் ஐ வில் என்ஷூர் தட் இட் இஸ் கெட்டிங் அக்கௌண்டட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் சப்போர்ட்டிங் த சேனல். See you.